இங்கிலாந்தை பழிவாங்கிய சூரியவன்ஷி கடந்த மேட்சில் இந்திய அணி தோல்விக்கு காரணமாக இருந்த ஆர்ச்சரின் பந்துவீச்சை இந்த மேட்சில் கொடூரத்தனமாக சூறையாடி தள்ளிய சூரியவன்ஷி வரலாறு காணாத அவமானத்தை சந்தித்த இங்கிலாந்து பவுலர். இங்கிலாந்து அடைந்த படுதோல்வி, அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இப்போது வரை 3 T20 போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. இப்போது வரை இந்த தொடர் என்பது இந்திய அணிக்கு எதிராகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இந்த தொடர் தொடங்கி முதல் T20 போட்டி மழையால் தடைப்பட்டு போனது. அதன் பிறகு இரண்டாவது T20 போட்டியில் முதல் முறையாக சர்வதேச இந்திய அணியில், அதாவது இந்திய சீனியர் அணியில் சூரியவன்ஷி பிளேயிங் 11இல் களமிறக்கப்பட்டார். அதன் காரணமாக இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணியின் வெற்றி ஏறக்குறைய உறுதி என்று நம்பப்பட்டது. ஆனாலும் கூட அந்த போட்டியிலும் இந்திய அணி தோல்வியைத்தான் தழுவியது. அதன் பிறகு மூன்றாவது T20 போட்டி அண்மையில் நடந்து முடிந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி வரலாறு காணாத அளவுக்கு ஒரு படுதோல்வியை சந்தித்தது. ஆமாங்க, இந்த மூன்றாவது T20 போட்டியை பார்த்தோமானால், இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 201 ரன்கள் வரை எடுத்திருந்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த போட்டியில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் தனி ஆளாக 13 ரன்களை தாண்டவில்லை. அந்த அளவுக்குத்தான் அனைத்து பேட்ஸ்மேன்களும் விளையாடியிருந்தனர். அதுவும் 13 ரன்கள் என்பது இசான் கிசானும் சூரியவன்ஷியும் மட்டும்தான் எடுத்திருந்தார்கள். மற்றபடி மற்ற பேட்ஸ்மேன்கள் முட்டை ரன்னு, 2 ரன்னு, 5 ரன்னு என இப்படி சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழக்க, இதன் காரணமாக இந்த போட்டியில் வெறும் 12 ஓவர்களுக்கு உள்ளாகவே 10 விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 26 ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வியை சந்தித்திருந்தது இந்திய அணி. எப்படி வெறும் 76 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த ஒரு தோல்வி என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அனுபவமே இல்லாத கேப்டன்சி தான் இந்த போட்டிக்கு இப்படியான மிகப்பெரிய தோல்விக்கு மிக முக்கிய காரணம். அனுபவமே இல்லாத கேப்டன்சி தான் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. ஏனென்றால் வழக்கமாக T20 போட்டிகளில் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுவார். ஆனால் இந்த இங்கிலாந்து தொடரிலும் சரி, இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்து தொடரிலும் சரி, புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாக நியமித்தது இந்திய அணி. இந்த ஒரு முடிவுதான் தற்போது இந்திய அணிக்கு பேக் ஃபயராக மாறியிருக்கிறது. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரையில் இவரிடம் தலைக்கணமும் தேவையில்லாத பில்டப்பும் மட்டுமே களத்தில் இருக்கும். அப்படியிருந்தும் கூட இவருக்கு எப்படி இந்திய அணி நிர்வாகம் கேப்டன் பொறுப்பை கொடுத்தது என்றுதான் தெரியவில்லை. அதுவும் இந்த இங்கிலாந்து தொடருக்கு எதிரான போட்டிகளில் தோற்றதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். இதற்கு முன்பு நடைபெற்ற கத்துக்குட்டி அணியான அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலும் 2 போட்டிகளிலும் தோற்று தொடரை இழந்திருந்தது இதே ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி. ஆகவே இவை அனைத்திற்கும் பொதுவான காரணமாக ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில்தான் இந்திய அணி தோற்று வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்திய அணியை பொறுத்தவரையில், அதாவது இந்திய T20 அணி என்று எடுத்துக்கொண்டால், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஜாஸ்பிரீத் பும்ரா, யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த தொடரில் அவர்களும் இல்லை. வெறும் இளம் வீரர்கள் மட்டுமே பங்கேற்றனர். இந்த சூழலில்தான் இந்திய அணி இப்படி படுதோல்வியையும் சந்தித்து வந்தது. அதிலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற மூன்றாவது T20 போட்டியில் தோல்வி என்பது உண்மையிலேயே இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தற்போதைய கிரிக்கெட் உலகில் இந்திய அணிதான் அனைத்திலும் நம்பர் 1 அணியாக சிறந்து விளங்குகிறது. அப்படியிருக்கும் ஒரு அணி இந்த அளவுக்கு தோல்வியை சந்திக்கிறது என்பது மிகப்பெரிய பின்னடைவுதான். ஆகவே இதை உடனடியாக இந்திய அணி சரி செய்தே ஆக வேண்டும். அதற்கான பல ஏற்பாடுகளையும் இந்திய அணி முயற்சி செய்து வருகிறது. குறிப்பாக இந்த தொடரோடு ஸ்ரேயஸ் ஐயரை தூக்கி வெளியே எறிந்துவிட்டு மொத்தமாக கிரிக்கெட்டிலிருந்து ஓரம் கட்டுவதுதான் சரியாக இருக்கும் என்றும் ஒரு சிலர் கூறி வருகின்றனர். அந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக 4வது T20 போட்டி அண்மையில் தொடங்கியது. இந்த போட்டியிலும் இந்திய அணி தோல்வியைத்தான் தழுவப் போகிறது என்று பலரும் எதிர்பார்த்தனர். அதே சமயம் ஏற்கனவே 2 போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டது. ஒரு போட்டி சமனில் முடிந்துவிட்டது. ஆகவே எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட
இந்த தொடரை கைப்பற்ற முடியாது. இந்த தொடரை சமனில்தான் முடிக்க முடியும். ஆகவே அந்த ஒரு சூழலில்தான் இந்த 4வது T20 போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. அதே சமயம் இந்த ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டால் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த தொடரை இப்போதே கைப்பற்றிவிடும். ஆகவே அந்த ஒரு கூடுதல் பதட்டமும் இந்திய அணிக்கு இருந்தது. அந்த ஒரு பதட்டத்தோடு தான் இந்திய அணியும் இந்த போட்டியை அணுகியது. அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. பின்னர் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் வழக்கமான அதிரடியில் தொடங்காமல் கொஞ்சம் நிதானமாகவே தொடங்கினார்கள். இதை பார்ப்பதற்கே இந்திய ரசிகர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதற்கு பின்னால் இந்திய அணியின் மிகப்பெரிய பழிவாங்கும் திட்டம் ஒன்று இருக்கிறது என்பது அப்போது தெரியவில்லை. அதற்கு காரணம் முதல் 3 ஓவர்கள் வரை இங்கிலாந்து பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச வரவில்லை. மற்ற பவுலர்கள்தான் முதல் 3 ஓவர்கள் வரை மாறி மாறி பந்து வீசினார்கள். இந்த சூழலில்தான் முதல் 3 ஓவர்கள் வரை இந்திய அணி வெறும் 13 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. அதன் பிறகு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4வது ஓவர் வீச வர அந்த ஓவரில் மட்டும் 23 ரன்களை இந்திய அணி விளாசியிருந்தது. அதாவது இந்திய அணியின் திட்டம் என்னவென்றால், கடந்த 3வது T20 போட்டியில் இந்திய அணியின் தோல்வியடைவதற்கு காரணமாக முதல் காரணமாக இருந்தது இதே ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஆகவே இவரது ஓவருக்காக இந்திய அணி காத்திருந்தது என்பது அப்போதுதான் புரிந்தது. ஏனென்றால் குறிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் எந்தெந்த ஓவரை வீச வருகிறாரோ அந்தந்த ஓவரில் மட்டும் இந்திய அணி அடித்து துவம்சம் செய்து வந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், கடந்த போட்டியில் ஜாம்பவான் பவுலராக பந்து வீசி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த போட்டியில் வெறும் 3 ஓவர்கள் மட்டுமே தான் வீசியிருந்தார். 4வது ஓவரை வீச இவர் வரவே இல்லை. அந்தளவுக்கு முதல் 3 ஓவரிலேயே ஜோஃப்ரா ஆர்ச்சரின் பந்து வீச்சை நாராக கிழித்து விட்டது இந்திய அணி. அதற்கு காரணம் முதல் 3 ஓவர்களிலேயே ஜோஃப்ரா ஆர்ச்சரின் பந்து வீச்சில் 91 ரன்களை இந்திய அணி குவித்துவிட்டது. எப்படி 91 ரன்கள்? அங்கேயே ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இந்திய அணி மரண தண்டனை கொடுத்தது போல மாறிவிட்டது. அதன் பிறகு இந்த போட்டியில் மற்ற பந்து வீச்சாளர்களையும் ஓரளவுக்கு அதிரடியாக அடித்து ஆட இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 233 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த போட்டியில் அதிகபட்சமாக நம்முடைய சூரியவன்சி 89 ரன்களும் அபிஷேக் சர்மா 58 ரன்களும் எடுத்திருந்தனர். மற்றபடி மற்ற பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு நிலையான ரன்களை தான் குவித்திருந்தனர். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை வெறும் 102 ரன்களில் சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் அபார சாதனை வெற்றியை பதிவு செய்திருந்தது. அதாவது கடந்த 3வது T20 போட்டியில் தோற்றதற்கு இந்த ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணியை மொத்தமாக பழிதீர்த்தது இந்திய அணி. ஆனாலும் இது ஒரு வார்ம் அப் மேட்சாக நடந்த போட்டி என்பதால் இதேபோல அதிகாரப்பூர்வ 4வது T20 போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனாலும் கூட இங்கிலாந்து அணிக்கு இப்படி ஒரு கொடூரத்தனமான தோல்வியை தாண்டி அதுவும் பழிவாங்கும் படலமாக நடைபெற்ற இந்த ஒரு போட்டிதான் இந்திய அணியின் அந்த ஒரு லெவலை உலக அளவில் காட்டுகிறது. இந்திய அணி போன்ற ஒரு ஜாம்பவான் அணியை படுதோல்வி அடைய செய்தால் அதற்கு பரிகாரம் காத்திருக்கிறது என்பது மட்டும் உறுதி என்பதை இந்த போட்டியின் ரிசல்ட் மூலமாக இந்திய அணி ஒட்டுமொத்த சர்வதேச அணிகளுக்கும் உணர்த்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.